ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. இந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 4/2/2016 முதல் 10/2/2016 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8இல் சனி உலவுகிறார். வார ஆரம்பத்தில் சந்திரன் சனியோடு கூடியிருப்பதால் சிறு சங்கடம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். புதியவர்களிடம் எச்சரிக்கையுடன் பழகுவது நல்லது. வார பின்பகுதியில் சந்திரன் 9, 10ஆம் இடங்களில் சஞ்சரிக்கும் நிலை அமைவதால், சுக்கிரன் வலுத்திருப்பதால் முக்கியமான காரியங்கள் நிறைவேறும். புனிதமான பணிகளில் ஈடுபட சந்தர்ப்பம் உருவாகும். வார பின்பகுதியில் புதிய பதவி, பட்டங்கள் ஆகியவை பெற சந்தர்ப்பம் உருவாகும். தந்தையால் அனுகூலம் உண்டாகும். வாழ்க்கை துணைவியாலும் நலம் பெற சந்தர்ப்பம் உருவாகும். புதிய ஆடை அணிமணிகள் சேரும். செய்து வரும் தொழிலில் சீரான வளர்ச்சியை காணலாம். அரசு மூலம் எதிர்பார்த்த உதவி வார பின்பகுதியில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சனி பிரீதியை தொடர்ந்து செய்து வருவது அவசியமாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 8இல் புதனுடன் கூடியிருக்கிறார். நல்லவர்களது தொடர்பால் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் வளர்ச்சி காண புதபலம் உதவும். மாணவர்கள் தங்கள் நிலைமையில் வளர்ச்சி காண்பார்கள். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். வார பின்பகுதியில் புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். எதிர்பாராத திடீர் பொருள் வரவுக்கும் இடம் உண்டு. 8இல் உள்ள புதனும் சுக்கிரனும் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் மறைந்த தொலைந்த பொருள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 5இல் குரு இருப்பதால் நலம் கூடும். மக்களால் மகிழ்ச்சி பெருகும். 6ஆம் தேதி முதல் புதன் 9ஆம் இடம் வருவதால் புனித காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதிகமாகும். 4இல் உள்ள ராகுவுக்கு பிரீதியாக துர்க்கை அம்மனை வழிபடுவது நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 7இல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பது நல்லது. 7இல் இருப்பது சிறப்பாகாது என்றாலும் பார்வையால் உங்கள் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். 5இல் செவ்வாய் இருப்பது சிறப்பாகாது. குரு பலமும் குறைந்திருப்பதால் மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். சனி பலம் இருப்பதால் உழைப்புக்கு உரிய பயனை பெற்று வருவீர்கள். வார பின்பகுதியில் சந்திராஷ்டமம் என்பதாலும் சூரியனுடன் சந்திரன் கூடுவதாலும் உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. பெற்றோர் நலனிலும் அக்கறை தேவைப்படும். 6ஆம் தேதி முதல் புதன் 8ஆம் இடம் மாறுவதால் எதிர்பாராத பொருள் வரவுக்கு இடம் உண்டு. 7ஆம் தேதி முதல் குரு 3ஆம் இடம் மாறுவது சிறப்பாகாது. இதனால் கொடுக்கல் வாங்கல் இடங்களில் எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது அவசியமாகும். 8இல் உள்ள சூரியனுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் 5, 6, 7ஆம் இடங்களில் உழவும் நேரம். வார ஆரம்பம் சுமாராகவே இருக்கும். வார நடுப்பகுதியில் வியாபாரிகளுக்கு லாபம் கூடும். கலைத்துறையினருக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். எதிரிகள் இருப்பார்கள் என்பதால் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. வார பின்பகுதியில் அரசு மூலம் அனுகூலம் உண்டாகும். 6ஆம் தேதி முதல் புதன் 7ஆம் இடம் மாறுவது விசேடமாகாது. 7ஆம் தேதி முதல் குரு 2ஆம் இடம் மாறுவதால் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் கூடி வரும். மக்கள் நலனும் சீராகும். 5இல் உள்ள சனிக்கும் 6இல் உழவும் சுக்கிரனுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் வலுத்திருக்கிறார். குரு 2இல் இருப்பதும் சிறப்பாகும். சுக்கிர பலமும் இருப்பதால் முக்கியமான எண்ணங்கள் இப்பொழுது நிறைவேறும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். தந்தை நலம் சீராகும். பிதுரார்ஜித சொத்துக்களை பெற சந்தர்ப்பம் கூடி வரும்.
அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் வார பின்பகுதியில் இனிது நிறைவேறும். 6ஆம் தேதி முதல் புதன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் மாறி சூரியனுடன் கூடுவதால் புத ஆதித்ய யோகம் உண்டாகும். இதனால் செய்து வரும் தொழிலில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். தொழில்நுட்ப திறமையும் வெளிப்படும். 7ஆம் தேதி முதல் குரு உங்கள் ஜென்ம ராசிக்கு இடம் மாறுவதால் அலைச்சல் அதிகமாகும். இடமாற்றம், நிலை மாற்றம் ஆகியவை உண்டாகும். சனி, ராகு, கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்ளவும். கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் வலுத்திருக்கிறார். சுக்கிரனும் அனுகூலமாக சஞ்சரிக்கிறார். சனி 3இல் உலவுவதும் சிறப்பாகும். இதனால் பொது பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். பிறரால் பாராட்டப்படுவீர்கள். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரது சந்திப்பு நிகழும். அதனால் அனுகூலமும் உண்டாகும். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும். சொத்துக்கள் மூலம் ஆதாயமும் கிடைக்கும். வார பின்பகுதியில் சந்திரன் சூரியனுடன் கூடி 5ஆம் இடத்தில் உலவும் நிலை அமைவதால் மக்களால் செலவுகள் ஏற்படும். சில இடர்பாடுகளும் உண்டாகும். என்றாலும் எதிர்பாராத பொருள் வரவுக்கும் இடம் உண்டு. 7ஆம் தேதி முதல் குரு 12ஆம் இடம் மாறி ராகுவுடன் கூடுவதால் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. பயணத்தின் போது எச்சரிக்கை தேவை. வீண் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியமாகும். செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் வலுத்திருக்கிறார். குரு 12இல் இருந்தாலும் வக்கரமாக இருப்பதாலும் 7ஆம் தேதி முதல் 11ஆம் இடம் மாறி ராகுவுடன் கூடுவதாலும் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருந்து வரும். நல்லதொரு தகவல் வார முன்பகுதியில் வந்து சேரும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சமாளித்து வருவீர்கள். 7ஆம் தேதி முதல் எதிர்பாராத திடீர் பொருள் வரவுக்கு இடமுண்டாகும். நல்ல எண்ணங்கள் மனத்தில் உருவாகும். மக்கள் நலம் சீராக இருந்து வரும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை கூடும். பிரச்சனைகள் குறையவே செய்யும். குருவுக்கும் சூரியனுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 12இல் இருப்பது சிறப்பாகாது. ராசியில் சனி இருப்பதும் விசேடமாகாது. இதனால் உங்கள் மதிப்பு, அந்தஸ்து, கௌரவம் ஆகியவை சற்று குறையவே செய்யும். உடல் ஆரோக்கியத்தில் தொடர்ந்து கவனம் செலுத்தி வருவது நல்லது. 2இல் புதனும் சுக்கிரனும் இருப்பதால் பொருளாதார நிலையில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழும். விருந்து உபச்சாரங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். வார பின்பகுதியில் சூரியனும் சந்திரனும் ஒன்று கூடி 3ஆம் இடத்தில் உலவும் நிலை அமைவதால் முக்கியமான எண்ணங்கள் ஈடேற வழிபிறக்கும். உடன் பிறந்தவர்களது நிலை உயரும். நல்லதொரு தகவல் வந்து சேரும். புதிய பதவி, பட்டங்கள் ஆகியவை சிலருக்கு கிடைக்கும். செவ்வாய்க்கும் சனிக்கும் தொடர்ந்து பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். சுக்கிரன் ஜென்ம ராசியில் உலவுவதும் 11ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதும் விசேடமாகும். இதனால் புதிய பொருட்களின் சேர்க்கை நிகழும். நிலம், மனை, வீடு, வாகனம் ஆகியவை சேருவதற்கும் அவற்றால் ஆதாயம் பெறுவதற்கும் வாய்ப்பு உண்டாகும். வார பின்பகுதியில் பொருளாதார நிலையில் விசேடமான வளர்ச்சியை காணலாம். 7ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு 9ஆம் இடம் மாறி ராசியை பார்ப்பதால் மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். முக்கியமான எண்ணங்கள் ஈடேறும். தொலைதூர பயணத்தின் மூலம் அனுகூலம் பெறுவீர்கள். சனிக்கு தொடர்ந்து பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 11இல் அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் மதிப்புக்கும் அந்தஸ்துக்கும் குறைவிராது. பொருளாதார நிலையிலும் நல்ல வளர்ச்சியை காணலாம். 12ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இருப்பதால் சுப காரியங்களுக்காக செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும்.
வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ளவும் செலவு செய்வீர்கள். வார பின்பகுதியில் அலைச்சல் சற்று அதிகமாகும். உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு தகுந்த கவனிப்பின் பேரில் சீராகும். செய்து வரும் தொழிலில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உண்டு. இயந்திர பணியாளர்களுக்கு ஏற்றம் உண்டாகும். இன்ஜினியர்களது நிலை உயரும். தொழிலாளர்கள் தங்கள் உழைப்புக்கு உரிய பயனை பெற்று வருவார்கள். சூரியனுக்கும் ராகுவுக்கும் கேதுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி 10ல் அமர்ந்திருப்பதால் செய்து வரும் தொழில் விருத்தி அடையும். புதிய முயற்சிகள் கைகூடும். வியாபாரத்தில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் பெற சந்தர்ப்பம் கூடி வரும். வார பின்பகுதியில் அரசு மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படும். தந்தை நலனில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. வீண் விவகாரங்களில் ஈடுபடலாகாது. முக்கியஸ்தர்கள், மேலதிகாரிகள் ஆகியோரது அதிருப்திக்கு ஆளாகாமல் இருப்பதன் மூலம் சங்கடங்களுக்கு ஆளாகாமல் தப்பலாம். ராகு, கேது, சூரியன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ல் சனியுடன் கூடி சந்திரன் உலவுகிறார். இதனால் தந்தையால் சில இடர்பாடுகள் வார ஆரம்பத்தில் ஏற்பட்டு வார பின்பகுதியில் சரியாகிவிடும். புதன் 10ல் இருப்பதால் வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கூடி வரும். மாணவர்களது திறமை வெளிப்படும். 6ஆம் தேதி முதல் புதன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் மாறுவதால் வியாபாரம் செழிக்கும், கொழிக்கும். புதிய திட்டங்கள் நிறைவேறும். தொழில் நுட்ப திறமையால் செய்து வரும் தொழிலில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். 7ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு 6ஆம் இடம் மாறுவது விசேடமாகாது. இதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைப்படும். 6ல் ராகு இருப்பதால் பொருளாதார நிலையில் சீரான வளர்ச்சியை காணலாம். 8ல் செவ்வாய் இருப்பதால் சிறு விபத்துக்கு ஆளாக வேண்டி வரும். கவனமுடன் செயல்படுவது நல்லது. செவ்வாய்க்கும் சனிக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது அவசியமாகும். மொத்தத்தில் கடகம், தனுசு, மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பானதாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அந்தந்த ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலம் கெடுபலன்களை நிச்சயமாக குறைத்துக் கொள்ளலாம். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.